யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கருப்புசாமி பாடல அபிஷேகா ரொம்ப பயங்கரமா கிராண்ட் ஃபினாலேல பாடிட்டு இருந்தாங்க. அது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு கூஸ் பம்பான மூமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் முக்கியமா விக்னேஷ் சிவனுக்கு ரொம்பவுமே அது ஒரு கூஸ் பம்பான மூமெண்ட்டா இருந்துச்சாம். அதுக்கு மேல அந்த பாடல பாடின மகாலிங்கம் அந்த பாடலுக்கு கொடுத்த காம்ப்ளிமெண்ட், அதுக்கப்புறம் அபிஷேகாவுக்கு சொன்ன விஷயங்கள் தான் கிராண்ட் ஃபினாலே மேடையவே அதிர வச்சது அப்படின்னே சொல்லலாம். அந்த பாடல பாடி முடிச்ச உடனே அபிஷேகா என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த வீடியோல நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அபிஷேகா ஆரம்பத்திலிருந்தே ரொம்பவும் திறமையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். மற்ற குழந்தைங்கள விட அந்த சீசன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸுக்குன்னு தனி ஃபேன் பேஸே இருந்துட்டு வந்திருக்கு. அதுலயும் கர்ணன் படத்துல வந்த "கண்டா வர சொல்லுங்க" அப்படிங்கிற பாடல் மூலமா தான் அவங்க டாக் ஆஃப் த டவுனா ஆனாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த பாடலோட அந்த ஜீவனை அவ்வளோ அழகா உள்வாங்கி பாடியிருந்தாங்க. அந்த சின்ன வயசுலயே அவ்வளோ பெரிய பாடலை, அதாவது அவ்வளோ சரியான ராகத்தோட பாடுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாரி தான் இன்னைக்கு கிராண்ட் ஃபினாலேல கருப்புசாமி பாடல அவ்ளோ அழகா பாடியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. அந்த பாடல பாடுன மகாலிங்கம் சார் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே எனக்கு ஒரு நிமிஷம் என்னுடைய சீட்ல உட்கார முடியல. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நானே எழுந்திருச்சு கடகடன்னு வந்துட்டேன். உண்மையிலேயே அந்த பாடல நான் பாடும்போது எனக்கு இருந்த அந்த ஒரு அ உணர்ச்சிய விட, நீ பாடுனத கேட்கும்போது, எனக்கு அப்படியே கையெடுத்து கும்பிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிற மாரி அபிஷேகாவ சொன்னாங்க. சொன்னது மட்டும் கிடையாது, அவங்கள பிளஸ் பண்ணி அபிஷேகாவ தூக்கி ஹக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அபிஷேகாவோட அந்த பாடல பார்த்த அர்ச்சனாலருந்து ஸ்ரீனிவாஸ் சார், சைந்தவி மேம், எஸ்பிபி சரண் சார், ஸ்வேதா மோகன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸே மிரண்டு போயிட்டாங்க. அபிஷேகா, உன்கிட்ட இருந்து இவ்ளோ ஒரு ஃபயரான ஒரு இத நாங்க பார்க்கவே இல்ல. இவ்ளோ நாளு இந்த மாதிரி ஒரு விஷயத்த எப்படி உன்னால மறைச்சு வைக்க முடியுது? அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாசா சொல்லியிருக்காங்க. உன்கிட்ட இருந்து நான் நெறைய தடவ எதிர்பார்க்காத நெறைய விஷயங்கள நான் பார்த்துருக்கேன். ஆனா இன்னைக்கு இந்த பாடல நீ பாடுனோனே எங்களுக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, எங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்ட தாண்டி ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல, அத நீ வாங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையா ஸ்ரீனிவாஸ் சார் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, விஜய் அர்ச்சனா இதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே அபிஷேகா பாடும்போது நம்ம ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு ஃபயரா இருக்கும். ஆனா இன்னைக்கு அது கொஞ்சம் அதிகமாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட்டான ஒரு பாடல கிராண்ட் ஃபினாலேல குடுத்து அதிகப்படியான இந்த ஸ்டேஜ கொண்டுட்டு போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் பெருமையா பாடியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாடல அவங்க தேர்வு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இது கிராண்ட் ஃபினாலேவுக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காவும் இந்த விஷயத்த சொல்றாங்க.